நண்பா இன்றைக்கி சூப்பரான ஒரு இது வைக்க போகிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்னென்னா, ஸோ என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். என்னென்னா அது கோதுமை ஸ்நாக்ஸு. ஸோ நல்லாயிருக்கும், ஒரு முறைன்னு சூப்பராகவும் செஞ்சு. ஸோ அதான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. அதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஓகே நண்பா. ஸோ நண்பா சூப்பராக இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வைக்க போகிறேன். என்ன ஐட்டம்னா, ஸோ கோதுமையில் செம்மையாக இருக்கும். ஸோ வீட்டு ஸ்நாக்ஸ் சொல்லி ஒரு ஐட்டம் வைக்க போகிறேன். ஸோ அதேமாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அதேமாதிரி வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தான் எனக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஓகே நண்பா. ஸோ அதேமாதிரி லைக்கை ஒன்று போட்டு விட்ருங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இப்போ இது வந்து கோதுமை வச்சுருக்குறோம். கோதுமை ஒரு அரை கிலோ போட்டிருக்கேன் நண்பா. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இன்றைக்கி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் எள்ளு இல்லை கரிஞ்சீரகம் இது வந்து போட்டுக்கிறேன். ஓமமும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நல்லா வாசமாகவும் சுவையாக இருக்கும். சும்மா ஒரு 3 கிராம் போட்டுங்க. ரெண்டுமே சேர்த்து 3 கிராம் போட்டிருக்கேன், கரிஞ்சீரகமும் ஓமமும். ஸோ இது இப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதான். ஸோ இதில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஸோ உப்பு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது பேக்கிங் சோடா, மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கரிஞ்சீரகம் போட்டுரும், ஓமம் போட்டுரும். ஸோ இப்போ தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. நார்மலாக நீங்கள் ரொட்டிக்கு போடுவீங்களா அதே மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டேன், நல்லா மிக்ஸ் பண்ணிடலான்னு தான். ஸோ நார்மலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி எப்படி உருட்டும் அது மாதிரி போட்டு ஊட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிக்குங்க. நல்லா உருட்டியாச்சு. நல்லாயிருக்கும் சாப்பிட்ருக்கும். ஸோ சூப்பராக ஊட்டியாச்சு. இந்த மாதிரி ஊட்டி வச்சுக்கோங்க. சும்மா நீங்கள் சப்பாத்தி பரோட்டா பண்ணுறீங்களா அதே மாதிரி தான். ஸோ இந்த இது இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாவு பிச்சுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே உருட்டிடுவோம் தான். லைட்டாக உங்களுக்கு கீழே மாவு போடணுன்னா மாவு போட்டுங்க, பிடிக்காத மாதிரி இருந்தால் தேவையில்லை. அப்படியே உருட்டிடுவோம். இந்த மாதிரி உருட்டி ஸோ அந்த மாதிரி பியாது. ஸோ அதுக்கு தான் மாவு போட சொல்கிறேன். பாருங்கள் என்னப்பா அப்படியே கட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி நைஃப் வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கூட போட்டுக்கணும். குழந்தைங்க இந்த மாதிரி கோதுமை இதில் பண்ணி கொடுங்க. நல்லா இதில் கேழ்வரகுலையும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ரெட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெயும் போட்டேன் கடாயில். இதில் போட்டுருக்கோம். இந்த மாதிரி போட்டு பொரிச்சிங்கன்னா சூப்பராகும். ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கோம், ரொம்ப ஸ்பீடுலாம் இல்லை. அப்படியே போட்டு கூட உடச்சி விட்டுருங்க, உடஞ்சிடும். உருண்டையாகவும் செய்யலாம், அதுவும் ஒரு காய்ச்சல்.
சரி, எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதே மாதிரி இதே முடிச்சிங்கன்னா அதே மாதிரி போட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி கூட நீங்கள் ரெட்டையாக கூட போடலாம். இந்த மாதிரி சுற்றி கூட நம்ம ரெடியாக வச்சுக்கோங்க. சூப்பராக. ஸோ இதுதான் நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் அப்படின்னா அருமையான ரொம்ப நல்லா ஸ்பெஷியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா உடையுது பாருங்கள். சூப்பராக. இதேமாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதேமாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி வீடியோ பார்க்கும்போது லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கே ஒன்று போட்டுருக்கோம்பா. 500 ரீச் ஆகிட்டு இன்னொரு 500 ரீச் ஆகணும். சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. 20 வீடியோ பார்க்கலாம். ஜசாக்கில்லா கர்.